புதுக்கோட்டையில் காப்பர் கம்பிகள் திருட்டு வழக்கில் தொடர்புடைய ஒருவர் கழுத்தை நெரித்தும் கத்தியால் குத்தியும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். பிறந்தநாள் பார்ட்டி என்று அழைத்து சென்று நண்பர்களே கொலை செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயதான தினேஷ். காப்பர் கம்பிகள் திருட்டு, கஞ்சா விற்பனை என பல வழக்குகள் இவர் மீது உள்ளன. தினேஷும் சந்தைப்பேட்டை ஷூமேக்கர் காலனியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரும் இணைந்து காப்பர் கம்பிகள் திருடி போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார்கள். ஜாமீனில் வெளியே வந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்திய நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாரிமுத்து தினேஷை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார். திங்கட்கிழமையன்று இரவு மாரிமுத்து மற்றும் அவர்களது நண்பர்களான முருகானந்தம், ராகுல் ஆகிய மூவரும் அந்த பகுதியில் பிறந்தநாள் விழா நடைபெறுவதாகவும் அதற்காக பார்ட்டி இருப்பதாகவும் கூறி தினேஷை சந்தைப்பேட்டையில் உள்ள லாரி மார்க்கெட் பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு வைத்து தினேஷுக்கு அதிக அளவில் மது ஊற்றி கொடுத்து குடிக்க வைத்திருக்கிறார்கள். போதையில் இருந்த தினேஷை மாரிமுத்து மற்றும் அவரது நண்பர்களான முருகானந்தம், ராகுல் ஆகியோர் சேர்ந்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். மீன் வெட்டும் கத்தியால் தினேஷின் வயிறு மற்றும் கைகளில் சரமாரியாக குத்தி உள்ளனர். பின்னர் பிளாஸ்டிக் கயிற்றால் கழுத்தை நெரித்து தினேஷை கொடூரமாக கொலை செய்துள்ளனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுக்கோட்டை நகர காவல்துறையினர் தினேஷ் உடலை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சம்பவ இடத்தில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியோடு சம்பவ இடத்தில் தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய மாரிமுத்து, முருகானந்தம் மற்றும் ராகுல் ஆகிய 3 பேரையும் புதுக்கோட்டை நகர காவல்துறையினர் சில மணி நேரங்களில் கைது செய்தனர்.